Praise the Lord, brothers and sisters. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு அருமையான ஒரு டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய ரொம்ப சிந்திக்க வைக்கும். சொல்லப்போனால் இது ஒரு சைக்காலஜி கிளாஸ் மாதிரி தான் போகும். ஏன்னா வசனங்கள் அந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ நம்ம ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான இடத்துல நல்லா சிரிச்சுட்டு கடகடன்னு இருப்போம். ரொம்ப சோகமாக ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா ரொம்ப சோகத்துலையும் கண்ணீர்லையும் அழுகையிலும் இருப்போம். இல்லைன்னா நமக்கு பிடிக்காத சில விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கோவப்படுறதோ சண்டை போடுறதோ நிறைய விஷயங்கள் நம்ம செய்வோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட உணர்ச்சிகள் தான். பேசிக்கலி எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த உணர்ச்சிகளை நம்ம எப்படி காட்டுறோமோ அதை பொறுத்து தான் அந்த நேரத்தில் அங்கே விஷயங்கள் நடக்குது. ஆனால் அந்த உணர்ச்சிகள் எப்படி நம்ம கத்தருக்குள் காட்டணும், அந்த உணர்ச்சிகள் எப்படி கத்தருக்கு சித்தமான விஷயங்களா இருக்கணும், இதை எப்படி கத்தர் உணர்ச்சி பூர்வமாக பண்ணியிருக்கார் நமக்கு, இந்த உணர்ச்சிகளை எப்படி பைபிளில் ஒருத்தவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத பார்ப்போம். ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாமே ஒரு விஷயத்துக்குள்ள அடங்கும், ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றதுக்குள்ள. ஆனால் இந்த உணர்ச்சிகளை நம்ம கரெக்டாக சத்தியத்தின் வழியில் அதை நம்ம பார்த்து புரிஞ்சு நம்மளோட வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம தப்பான வழியில் போயிடுவோம். நம்ம ஆண்டை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். ஆனால் இதை கரெக்டாக கொண்டு போனோம் வசனத்தின் படியில் அப்படின்னா அது வேற மாதிரி ஆண்டவர் நம்மளை எப்படி கொண்டு போகிறார் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஒரு சந்தோஷம், ஒரு துக்கம், ஒரு பயம், கோபம், ஆச்சரியம், அன்பு, பொறாமை, வெக்கம், பெருமை, நன்றி சொல்கிற உணர்வு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பல விதமாக நம்மளோட விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஆனால் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் வசனத்தில் எப்படி போட்டிருக்கு, இது எங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் எடுத்து வாசிப்போம். அதுக்கு ஒரு காலங்கள் இருக்குது, அதுக்கு ஒரு நேரங்கள் இருக்குது. அந்த காலத்தில் எப்படி பண்ணுறாங்க, அது எப்படி அப்படின்றத ஃபுல் வசனத்தில் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. முதல்ல உணர்ச்சிகளின் ஒரு சிக்கலான ஒரு தன்மை அதை எப்படி நம்ம ஒத்துக்கணும். ஒரு சிக்கலான தன்மை தான் உணர்ச்சிகள், அது எப்படின்றத நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். முதலாவது பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1-8 வசனத்தை வாசிப்போம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. ஆமென். அப்ப இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொருத்துக்கும் ஒரு காலம் உண்டுன்றாங்க. ஒரு பிறப்புல இருந்து இறக்குற வரைக்கும் ஒரு மனுஷன் சந்திக்க வேண்டிய ஒவ்வொரு விதமான பரிமாணங்கள், ஒரு டைம் பீரியட் அப்படியே காமிக்கிறாங்க. நம்ம கவனிச்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கை அதே மாதிரி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்மளோட வாழ்க்கை நம்ம பிறந்திருப்போம், நம்மளை சுற்றி நிறைய பேர் இருந்திருப்பாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம மாறி 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 ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் இதே மாதிரி பிறக்கிற ஒரு காலம், இறக்குற ஒரு காலம், ஒரு ஒரு காலம், பிடுங்க ஒரு காலம்னு சொல்ற மாதிரி ஒவ்வொரு விதமான காலங்களையும் நம்ம டிராவல் பண்ணி போகும் பொழுது நம்ம பல விதமான இமோஷன், அதாவது பல விதமான உணர்ச்சிகளை நம்ம தாண்டி போயிருப்போம். இப்ப இந்த இவ்வளவு விஷயங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது எத்தனை தடவை நம்மளோட உணர்ச்சிகளை கத்தருக்கு சுத்தமான விஷயத்துல நம்ம நடத்தணும், அவருக்கு பிரியமான விஷயத்துல நம்ம அதை செஞ்சோம்னு நம்ம கவனிச்சு பார்த்துருக்கோமா? இன்னைக்கும் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு வீட்டுல பேசிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு பண்றோம், ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம்? எடுத்தோன்னே கோவப்படுறோமா, விட்டு எறிகிறோமா, இல்ல அதை பொறுமையா கத்தருக்குள், ஓகே கத்தர் நமக்கு கொடுத்துருக்காரு, ஒரு சிச்சையா இருக்கலாம் பரவாயில்லன்னு சொல்லி பொறுமையா எடுத்து ஆண்டவருக்குள்ள அது போய் நின்று காட்டுறோமா? இல்ல அந்த கோபத்தை மனுஷன் மேல காட்டுறோமா? மனுஷன் மேல காட்டுறது பெரிய பொல்லாதவான விஷயமா இருக்கு. கோபம் பண்ணாலும் பாவம் பண்ணாதீங்கன்னு சொன்னது போல இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கோபத்தை கூட நம்ம ஆண்டவர்கிட்ட போய் முன்னாடி நின்று, ஆண்டவரே எனக்கு இப்படி இந்த விஷயத்துல எனக்கு கோபம் இருக்கு, நீங்க பதில் சொல்லுங்க ஆண்டவர் கேட்கலாம், தப்பே கிடையாது. நம்மளோட அப்பா
அதை விட்டுட்டு நம்ம அந்த கோபத்தை வேற ஒரு மனுஷங்கள் மேல காட்டுறதுனாலயோ, இல்ல வேற ஒரு விஷயத்துல காட்டுறதுனாலயோ, இல்ல அந்த உணர்ச்சின்னு சொல்லும்போது கோபம் மட்டும் கிடையாது. ஒரு சந்தோஷமான விஷயம், அதுவும் கர்த்தருக்குள் எப்படி அதை நம்ம கொண்டு போறது. நிறைய பேர் இந்த உலகத்தின் சந்தோஷங்களை என்ன பார்ட்டி வச்சு அந்த மாதிரி விஷயத்த நான் சொல்ல வரல. இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது, அதை எப்படி நம்ம ஆண்டவருக்குள்ள நன்றியா கொண்டு போய் நன்றி சேர்க்கறது. இன்னைக்கு வேற விதமான ஒரு நமக்குள்ள ஒரு பொறாமை வருது, நமக்குள்ள ஒரு எரிச்சல் வருது, நமக்குள்ள ஒரு கசப்பு இருக்கு. அதை எப்படி நம்ம வெளிக்காட்டுறது? அதை அந்த வெளிக்காட்டுறது வந்து சத்தியத்தின் பிரகாரம் கரெக்டா, இல்ல அது எப்படி வசனத்தின் பிரகாரம் நம்ம மாத்தி கொண்டு போறது அப்படின்றத முழுமையா நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த விஷயத்த நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இந்த வசனங்கள் மூலமாக நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இன்னும் அதிகமாக வளர முடியும் அப்படின்றத நம்புறேன். ஏன்னா இந்த ஒரு அருமையான உணர்ச்சிகளை நம்ம வந்து கர்த்தருக்குள் அதை பாதுகாத்து சத்தியத்தின் சத்தியத்தின் வழியில நடத்தி செல்றது முக்கியமான விஷயமா இருக்கு இந்த இடத்துல. அப்போ ஒரு மனுஷன் பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு இறக்குற வரைக்கும் பலவிதமான உணர்ச்சிகள் தாண்டி அவன் போறான். இனி நம்ம சத்தியத்தை அறிஞ்சவங்க, நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாரும் நம்ம எப்படி கிறிஸ்துவுக்குள் நம்மளோட உணர்ச்சிகளை காட்டணும், அதை எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும், அதை எப்படி இந்த கிறிஸ்து நமக்கு பைபிள்ல இருக்க ஒவ்வொருத்தரும் எப்படி அதை மேனேஜ் பண்ணாங்க, எப்படி காட்டினாங்க, எப்படி இருந்தாங்க, இயேசு கிறிஸ்து எப்படி நம்மளுக்கு கத்துக் கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்க போறோம். சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். ஆமென். தாவீது எவ்வளவு ஒரு புலம்பி எழுதியிருக்க ஒரு விஷயம் இது. இந்த வசனத்துல ராஜா சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறா இருந்தாரு, ராஜாதி ராஜாவானாரு, ஆண்டவர் மேல ஒரே பற்று உள்ளவர். ஏகப்பட்ட போராட்டங்கள் பிரச்சனைகள் வாழ்க்கையில வந்தாலும் அவரோட இமோஷன், உணர்ச்சிகள், கண்ணீர்கள், கவலைகள், போராட்டங்கள் எல்லாத்தையும் அவர் காட்டியிருக்கிறாரு. எப்படி காட்டியிருக்காரு, எங்க காட்டியிருக்காரு, ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி ஆண்டவரே இந்த விஷயத்துல காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் அவர் காட்டியிருக்காரு. நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இன்னைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய போராட்டங்களா இருக்கட்டும், நம்மளுடைய சந்தோஷங்களா இருக்கட்டும், நம்மளுடைய கஷ்டங்களா இருக்கட்டும், வேற எந்த விதமான ஒரு நோயோ சாபம் எதுவோ இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால அதை வந்து பிற மக்கள்கிட்ட வெளிப்படுத்துறதோ இல்ல பிற வித விஷயமான வெளிப்படுத்துறதோ இல்லாம அதை இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்ம காட்டுவோம். ஏன்னா அப்பாவுக்கு அதை காட்டினா அப்பா அதை பார்த்து அதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய தகப்பனா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம உலக பிரகாரமா சில விஷயங்கள் செய்யறதுனாலயோ அது எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லை. இது எதுக்காக அந்த வசனம் வாசிக்கிறோம்னா இது ஒரு எக்ஸாம்பிளா இது இருக்கு. எதுக்காக தாவீது என்ன பண்ணார் அப்படின்றத பாக்குறதுக்காக. சரி, இதே இது எரேமியால 20:14 வசனத்தை வாசிப்போம். 20ஆம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போம். அவர் என்ன பண்ணார் அப்படின்றத பார்க்கலாம். நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதாக. ஆமென். ஆமென். இவர் தன்னோட வாழ்க்கையில சும்மா இருந்தாலும் அவர் கொண்டு வந்து நின்று வாயை திறந்து பேச வைக்கிற ஆவியான அந்த இடத்துல பார்த்துருப்போம் நம்ம. இன்னைக்கு அவர் எவ்வளவு போராட்டங்களுக்குள்ள போறாரு, அவர் எப்படி தன்னைத்தானே வந்து அவர் இந்த விஷயத்த தன்னோட வாழ்க்கையை பற்றி சொல்றாரு. நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாகன்னு சொல்றாருன்னா அப்ப எவ்வளவு ஒரு போராட்டத்துல போய் அவரோட மனநிலைமையை யோசித்து பாருங்க. இன்னைக்கு அவரோட உணர்ச்சிகள் எந்த விதமான விஷயத்துல இருந்துச்சு, அது எப்படி அவர் வந்து வெளிப்படுத்தினார் அப்படின்றத பார்ப்போம் இந்த வசனத்தின் மூலமாக. ரோமர் 7ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிப்போம். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆமென். அப்ப இங்க பால் என்ன எழுதுறாரு அப்படின்னா, நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், நம்ம ஒண்ணு செய்யறோம், இப்படியே போயிட்டு இருக்கு என்னன்னு அவரோட போராட்டங்கள், அவரோட எக்ஸ்பிரஷனை, அவரோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறாரு இந்த இடத்துல. அவர் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில அதுவும் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வந்து இனி ஏசப்பா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவருக்கு முன்பாக நம்ம தாழ்த்தி நம்ம பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு நம்ம வாழ்க்கையில் ஓடும் போது நிறைய விதமான விஷயங்கள் நம்மள சுரண்ட பார்க்கும். ஆனா அதற்கு நாம தளர்ந்து போகாம நம்ம செய்ய வேண்டிய விஷயம், நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஓட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்துல இருக்கோம். இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஓடும் போது அதனால சொல்றேன், ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தன்ஸ் மீ அப்படின்னு வசனம் சொல்லுது. எனக்கு இந்த கிறிஸ்துவோட பலன் மூலமா நான் எல்லாத்தையும் நான் பண்ண முடியும் அப்படின்னும் போது இன்னைக்கு அவரை நம்ம பார்க்கும் பொழுது நம்மளோட உணர்ச்சிகள் அது எந்த மாதிரி உணர்ச்சிகளாகவும் இருக்கலாம், எப்பேற்பட்ட கோபமா இருக்கலாம், எப்பேற்பட்ட சோகமா இருக்கலாம், எப்பேற்பட்ட ஒரு வைராக்கியமா இருக்கலாம், ஒரு சோர்வான நிலைமையா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள நம்ம நடத்தி கொண்டு போறதுக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் நம்ம கத்துக்கணும் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 6-10 வசனத்தை வாசிப்போம். ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும்
அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதினாலே அந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது. நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஆமீன். இப்போ பால் இங்க எழுதுறாரு, அவரோட மொத்த போராட்டங்கள் எப்படிப்பட்ட போராட்டங்களா இருந்துச்சு, அந்த எவ்வளவு கண்ணீரும் வேதனையும் பயமும் துக்கமும் அவமானமும் நிர்வாணமும் எல்லாம் இருக்கிற மாதிரி அப்படிப்பட்ட போராட்டத்துல இருந்து நமக்கு அவர் பட்ட கஷ்டங்களை, அந்த போராட்டமான உணர்ச்சிகளையும் நமக்கு உணர்ச்சி பூர்வமா அங்க எழுதுறாரு. ஏன் அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவ பின்பற்றும் பொழுது நமக்கு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. ரெண்டாவது, அவர் நல்லா கவனிச்சிங்கன்னா, அவங்க நினைக்கிறாங்க ஆல்ரெடி அவங்க மனசுல முடிவு பண்ணிட்டாங்க. என்ன முடிவு பண்ணிட்டாங்க? நம்மளுக்கு வந்து சாவு நெருங்கிருச்சுப்பா, மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம்ன்ற மாதிரி. ஆனா அவங்க விசுவாசத்தது இயேசு கிறிஸ்துவ. அப்ப ஒரு மனுஷனா தான் எவ்வளவு போராட்டத்துக்குள்ள, எவ்வளவு கஷ்டத்துக்குள்ள, கசப்புக்குள்ள அவன் தள்ளப்பட்டா அவன் நினைச்சிருப்பான் இந்த மாதிரி நமக்கு சாவு உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு. அப்பேற்பட்ட சிச்சுவேஷன்லயும் அவங்க விசுவாசிச்சது என்ன? இயேசு கிறிஸ்துவ. ஏன்னா மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதக்கூடிய நம்பிக்கை கொள்ள ஒரு தேவன் மேல் நாங்க நம்பிக்கையா இருந்தோம்னு சொல்றாங்கன்னா, அப்ப நம்மளுடைய விசுவாசம் எங்க இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்பேற்பட்ட விசுவாசம் நமக்குள்ள இருக்குதா? எங்க மூவ் பண்ணாலும், எங்க சொன்னாலும் ஆளை சுத்தி அவர் கொள்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்ப அவங்க மேல அவங்க நம்பிக்கை இல்லாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு என்ன பண்றாங்க? ஒன்னே ஒண்ணு தீர்மானம் பண்ணாங்க, அப்படிப்பட்ட மரணத்தின் என்று அவர் எங்களை தப்புவித்தார். அப்ப இயேசு கிறிஸ்து அப்பேற்பட்ட மரணத்தில் அவன் தப்பு வச்சார், இப்பொழுதும் தப்பு வைக்கிறார், இப்பயும் அவன் தப்புச்சுக்கிட்டு இருக்காரு, இன்னும் தப்பு வைப்பார் என்று அவரை நம்புகிறோம். அப்ப பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்ல அவங்க சொல்றாங்க. அப்ப இன்னைக்கு நம்மளை காத்து கொண்டிருக்க அதே கிறிஸ்து தான் அன்னைக்கு பாலையும் காத்தாரு, அவன் கூட இருக்கவங்களை காத்தாரு, இன்னைக்கு நம்மளையும் காக்க ரெடியா இருக்காரு. அப்ப நமக்குள் எந்த விதமான உணர்ச்சிகள் இன்னைக்கு இருக்குது, நமக்கு எந்த விதமான போராட்டத்துக்குள்ள நம்ம போறோம், நம்ம செய்யற முடிவுகள், எடுக்கிற முடிவுகள் எல்லாமே கரெக்டா இருக்குமா கிறிஸ்துவுக்கு முன்பாக அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு எதுவா இருந்தாலும் அதை கிறிஸ்துவுக்குள் நம்ம போய் ஒப்படைக்கும் பொழுது அதை சரியா கொண்டு போவார் அப்படின்றத பார்க்கணும். சரி, இப்ப இந்த உணர்ச்சிகளுக்கான கடவுள் எப்படி அதை வடிவமைச்சிருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்து காட்ஸ் டிசைன் ஃபார் இமோஷன் எப்படின்னா, இப்ப வாசிக்க போற வசனங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சங்கீதம் 139 அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்கலாம். நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். ஆமென். அப்ப ஆண்டவர் உங்களை படைச்சிருக்காரு அப்படின்னா சும்மா சாதாரணமா படைக்கல, வியக்கத்தக்க ஒரு விஷயமா நம்ம படைச்சிருக்கிறாரு. ஒரு ரொம்ப ஸ்பெஷலா படைச்சிருக்காரு உங்களையும் என்னையும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாக தெரியும் போட்டிருக்கோம். இன்னைக்கு நம்ம கவனிக்கும் போது ஆண்டவர் சாதாரணமா படைக்கல, அவர் ஒரு இமோஷனோட, ஒரு உணர்ச்சியோட தன்னுடைய மகளாக நம்ம படைச்சிருக்காரு அப்படின்னா எவ்வளவு அதுவும் சாதாரணமா படைக்கல, அவருடைய சாயல்ல படைச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம ஒரு குழந்தைய பார்த்தது அப்பா மாதிரியா அம்மா மாதிரியான்னு கேட்கிறோம். இன்னைக்கு நீங்கள் நானும் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து மாதிரி என்று யோசித்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அவருடைய சாயல்ல யார் சாடை இருக்கு பிள்ளைக்கு அப்படின்னு கேட்கறத விட இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் சாடையில படைச்சிருக்காரு. அவர் தன்னை போல தன்னுடைய மகளை இன்னைக்கு படைச்சிருக்காருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அவர் எவ்வளவு இமோஷனா, எவ்வளவு ஒரு அன்போட, அந்த பாண்டோட நம்மளை படைச்சிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம ஏதோ மனுஷனா பிறந்துட்டோம், ஏதோ வாழ்றோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம ஷுட் நாட் டிஸ்ஆனர் காட். நம்மளோட வாழ்க்கையில தேவனை டிஸ்ஆனர் பண்றோமா, அவமதிக்கிறோமா, அவமானப்படுத்துறோமா, நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ்றதுன்றத
இன்னைக்கு நம்ம ஒழுங்கா கிறிஸ்துவுக்கு முன்பாக சாட்சியாக வாழல அப்படின்னா நம்ம தேவனை அவமதிக்கிறோன்ற அர்த்தம். இன்னைக்கு ஒரு மனுஷனா, ஒரு கணவனா, ஒரு மகனா, ஒரு மகளா, ஒரு மனைவியா, ஒரு சகோதரனா வாழ்றோம் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடியவராக இருக்கணும். நம்ம எல்லாம் அடையாளப்பட்டப்பட்டிருக்கோம் இயேசு கிறிஸ்துவால், ஆவியானவரால் நம்ம அடையாளம் போடப்பட்டிருக்கோம். இன்னைக்கு நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கு? கிறிஸ்துவுக்குள் நம்முடைய பார்வை இருக்குதா? நம்மளுடைய செயல் எப்படி கிறிஸ்துவுக்குள்ள இருக்குதா? நம்ம சிந்தை கிறிஸ்துவுக்குள்ள இருக்குதா? இன்னைக்கு நம்மளுடைய பார்வை நம்ம அறிஞ்சுக்கணும்னா நம்ம அழைப்பு என்னன்றதை நம்ம அறிஞ்சுக்கிட்டாலே நம்மளுடைய பார்வை மாறும். நம்ம எப்பேற்பட்ட அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், இன்னைக்கு அப்பேற்பட்ட அழைப்புக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கணும். நம்மளுடைய பார்வை சும்மா சில்லித்தனமான இந்த உலகத்தின் விஷயத்துக்குள்ள போறதா கிடையாது. மேலானவைகளை சிந்திக்கக்கூடிய விஷயமா நம்ம இருக்கணும் அப்படின்றத நம்ம அறிஞ்சுக்கணும். அப்ப இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்மளை அதிசயமாக விசித்திரமான ஒரு படைப்பா நம்ம படைச்சிருக்காரு அப்படின்றத அவரும் ஒரு உணர்ச்சியோட படைச்சிருக்காரு நம்ம அறிஞ்சுக்கலாம் அந்த இடத்துல. சரி, அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆமென். சொன்னது வசனம். இன்னைக்கு தேவன் நம்மள அவருடைய சாயலாக ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் அப்படின்றத பார்த்துருக்கோம். இன்னைக்கு அவராகவே நம்மளை படைச்சு வச்சிருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம அவருடைய ஆவியில் நம்ம கனெக்ட் ஆயிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வசனத்தின் மூலமாக. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. என்ன பிரதர், இப்பதான் ஆண்டவரோட சாயல்ல படைச்சிருக்கோம் வசனம் வாசித்தோம், டக்குன்னு ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார்னு போலி வாசிக்கிறோம். ஏன்னா இதான் உண்மையான விஷயம். இதான் ஆண்டவரையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், அவரும் உணர்ச்சிகளை பட்டு அவர் என்ன பண்றாரு, மனஸ்தாபப்பட்டாரு. ஐயோ இப்படி ஒரு மனுஷங்களை படைச்சிட்டோமே அப்படின்னு. நம்ம மனுஷங்க பண்ண அப்படிப்பட்ட சேட்டைகள், வேலைகள், மனம் திரும்பாம இருக்கிறது, பாவத்திற்குள்ள போனது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர், ரொம்ப மனஸ்தாபப்பட்டார். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இதயத்துக்கு விசனமா இருந்துச்சு. அவரை வசனப்பட வச்சிட்டோம். அப்ப அவருடைய இமோஷனை யோசித்து பாத்தீங்கன்னா, அவரோட உணர்ச்சியை யோசித்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆசையா மகளாக தன்னுடைய சாயலை படைக்கிறாரு. இப்படி பண்ணணும்னு சொல்லி ஏதேன் தோட்டத்தை வைக்கிறாரு. நிறைய பிரச்சனைகள் உள்ள வருது, நிறைய இது வருது. அப்ப எல்லாத்தையும் என்ன பண்றாரு, எல்லாம் பண்ணிட்டு யோசிக்கிறாச்சா, இவ்வளவு ஆசையா நான் படைச்சனே அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அவரும் தன்னோட உணர்ச்சிகள்ல இருந்தார். இன்னைக்கு நம்ம உணர்ச்சி வசப்படுறோம், உணர்ச்சிகளை காட்டுறோம் அப்படின்னா அவர் ஒரு நல்ல விஷயத்துக்காக, அந்த அன்பை காட்டுறதுக்காக நமக்குள்ள அந்த விஷயத்தை வச்சிருக்காரு. மனுஷனால மட்டும்தான் இவ்வளவு உணர்ச்சிகளை காட்ட முடியும். இன்னைக்கு டெக்னாலஜியில ஏஐ, ரோபோ அது எல்லாம் பண்ணாலும் அதுகளையும் உணர்ச்சிகளா கொண்டு வரதுக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ப்ரோக்ராம்ஸ் பண்ணாலும் மனுஷன் மாதிரி உணர்ச்சிகளை காட்ட முடியாது. மனுஷனால உணர்ச்சியை காட்ட முடியும், அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், பேச முடியும், சொல்ல முடியும். சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். ஆமீன். ஆமீன். இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்கள் நம்ம நினைச்சுக்கிறோம்ல, ஆண்டவரோட கோவம் எப்படிப்பட்ட விஷயங்களா இருக்கும் அப்படின்னு. ஆனா நம்ம உண்மையாவே மனம் உருகி அதுக்கு ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அதை திருப்பி செய்யாம நம்ம இருக்கும் பொழுது அவர் நம்மளை அனைத்து சேர்த்துக்கக்கூடிய ஒரு தகப்பனா இருக்கிறார். அதான் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். ஆனா ஒரு நிமிஷத்துல என்ன நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அவருடைய தயவும் நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும் சொல்றாங்க. இன்னைக்கு அவர் நமக்கு மேல வச்சிருக்க அந்த அன்பு, அந்த அன்கண்டிஷனல் லவ், அந்த அன்பு மேல அவர் காட்டுற அந்த எமோஷனா அது எப்படி இருக்கு அப்படின்னா, அவர் நம்ம மேல ரொம்ப நேரம் கோவப்படுறதுல ஒரு நிமிஷம் தான் அவர் கோபம்லாம். ஆனா நம்ம என்னைக்கும் தயவோடு நம்ம நீடிய வாழ்வுக்காக அவர் சந்தோஷம் சமாதானமா வச்சுக்கணுன்றதுக்காக நேசிக்கக்கூடிய ஒரு தகப்பனா இருக்கிறார் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமா பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்னொரு வசனம் ஒன்று வாசிப்போம். ஏசாயா 53:3 வசனத்தை வாசிப்போம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும்
துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். ஆமீன். அப்ப ஒரு மனுஷனாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மனுஷனா வராரு. முழு மனுஷனா வந்து நம்மளுடைய போராட்டங்கள்னா என்ன, நம்ம வழி என்ன அப்படின்றது கடவுள் தெரியுமா அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையில கேட்டுடலாம். ஆனா அவர் நமக்கு தாங்க முடியாத வழியை கூட அவர் தாங்க முடியாத அவமானங்களை அவர் எடுத்துக்கொள்ள முடியாத சாபங்களையும் அவர் மேல எடுத்துக்கிட்டு மொத்த மனுஷனுக்காக, உலகத்துல இருக்க அத்தனை மனுஷனுக்காக தன்னை தாழ்த்தி, எப்படி கடவுள்ல பவர்ல இருக்கவர் தன்னை தாழ்த்தி மனுஷனுக்காக நேசிக்கிறதுக்காக இன்னைக்கு உங்களுக்காக எனக்காகவும் சிலுவையில மறிச்சார் அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட போராட்டங்களையும் வலியும் வேதனையும் அவமானமும் அந்த உணர்ச்சிகளை தாங்கியிருப்பார் அப்படின்றத யோசித்து பார்க்கணும். இது ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா, அந்த சிலுவை அப்படின்ற அந்த போராட்டத்துக்குள்ள அந்த விஷயத்துல ஏகப்பட்ட விஷயம் கனெக்ட் ஆகும். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் ஒண்ணு, நம்மளுடைய பாவத்துக்காக பலியானார், உண்மைதான். நம்மளை விடுவிக்க வந்தார், உண்மைதான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நம்ம சாபத்தை உடைக்க வந்தார், நம்ம தளம்புகளை சோமாக்கிறதுக்காக வந்தார், எல்லாம் சொல்லலாம். அதே நேரங்கள்ல நம்மளோட உணர்ச்சிகளையும் அவர் உடைத்து இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படி நடத்தணும் அப்படின்றத காட்டுறதுக்கும் வந்திருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, அந்த சிலுவையின் போராட்டத்துல தன்னை தாழ்த்தி, தனக்கு பட்ட அவமானங்கள், ஒருத்தங்க துக்கம், வலி, வேதனை, எல்லா விதமான போராட்டத்தையும் அவர் சந்திச்சுட்டு இருக்காரு அப்படின்னு, எல்லாத்தையும் முடிச்சு இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். இதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா, முன்னோடியா இந்த மாதிரி இதை இப்படி கொண்டு வரணும்ப்பா. அவர் நினைச்சுன்னா அந்த கோபத்துல என்னனாலும் பண்ணிருக்கலாம்ல, ஒரு செகண்ட்ல என்னனாலும் ஆயிருக்கலாம்ல. அவ்வளவு பவர்ஃபுல்லான தேவனா இருக்கு அவரு. ஆனா தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிஞ்சு தன்னை வந்து செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு போனார் அப்படின்னா நம்ம அவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அப்ப இன்னைக்கு நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கையில, இந்த கிறிஸ்தவ பயணத்துல ஆண்டவரோட வருகையை நோக்கி அவன் போகும்போது நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளோட உணர்ச்சிகளை ப்ராப்பரா இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அதை காட்ட நம்ம ரெடியா இருக்கணும். உலக பிரகாரமான உணர்ச்சிகளா நம்ம இல்லாதபடி ஆவிக்குரிய விஷயங்கள்ல நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம ஒப்படைச்சு ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோட அதை வாழ்றதுக்கு ரெடியா இருக்கலாம். இதை எப்படி நம்ம காட்ட முடியும்? ஆவியின் கனியாய் காட்ட முடியும். அன்பை காட்டலாம். கோபமா இருக்கமா அதை அன்பை காட்டுவோம், மாத்தலாம். சந்தோஷம் இல்லாம துக்கத்தை பார்க்கமா, நம்ம சந்தோஷமா இல்லாம துக்கமா இருக்கிற நேரத்துல எப்படி அது வந்து நம்ம சந்தோஷமா கஷ்டத்துக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம எப்படி பண்ணலாம், ஆவியின் கனியில இதை காட்டுறதுக்கு நம்மளால முடியும்ன்றது வசனத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்க. அதை எப்படிலாம் யார் யார் என்ன பண்ணியிருக்கா அப்படின்றதையும் பார்க்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37 39 வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. அப்ப இங்க பார்த்தோம்னா ஏசப்பா நம்மளுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு, 2 கட்டளை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு போது, அவர் வந்து ஜஸ்ட் ஒரு கட்டளை கொடுக்கல, நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். எப்படி உணர்ச்சிகரமா, இது எனக்கு கொடுக்க வேண்டியதுப்பா, நீ இந்த அன்பு என்னுடைய அன்பு, நீ எனக்கு கொடுக்க வேண்டிய அன்பு, வேற யாருக்கும் போய் காட்டாத, சிலைகளுக்கு காட்டாத, போட்டோகளுக்கு போய் காட்டாத, மரத்துக்கு போய் காட்டாத, உன் அன்பை உலக பிரகாரமா காட்டாத, என்னை பாரு, என்கிட்ட காட்டு, உன் முழு இருதயத்தோட எனக்கு கொடு, உன் முழு ஆத்மாவை எனக்கு கொடு, உன் முழு மனதோட என்னை அன்பு கூறுன்னு சொல்றாரு. அதே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, உன்னை போல் பிறனை நேசின்னு சொல்றாரு. அப்ப அந்த அன்பை அவர் எதிர்பார்க்கிறாரு, அன்பையும் காட்டிட்டாரு. 2வது, நம்ம எவ்வளவு தூரம் அந்த அன்பை காட்டுறோம், அந்த இமோஷனான அன்பை இயேசு கிறிஸ்துட்ட காட்டுறோமா? இன்னைக்கு நம்மளுடைய போராட்டத்தையும் சண்டையும் கோபத்தையும் போய் ஏசப்பாட்ட காட்டுவோம். அப்பா தானே நம்மகிட்ட, அவர்கிட்ட சொல்லுவோம், அப்பா இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்கு, நான் இவ்வளவு அவமானப்படுறேன், இவ்வளவு கஷ்டப்படுறேனே, ஆண்டவரே எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அவரோட பாதத்தை பிடிச்சு நம்ம நிற்கும் பொழுது நமக்கு பதில் அளிக்காம யாருக்கு அவர் பதில் அளிக்க போறாரு? ஏசப்பாவை இமோஷனலா பிடிச்சு அவரோட நம்ம நின்று வசனத்தோட நின்று வாசிச்சு அப்பாட்ட போய் கதறி நம்ம நிற்கும் பொழுது அவர் நமக்கு நடத்தி கொடுக்க தகப்பனா இருக்கிறேன்.
என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் இயேசுக்கிட்ட போகும்போது ரொம்ப எமோஷனலா போய் நிற்பேன். அப்பாட்ட என்னோட அப்பா அவர் எனக்காக எதையும் செய்யக்கூடிய தகப்பன் தானே அப்படின்னு சொல்லி நிற்கும் பொழுது அதற்குரிய பதில் ஆண்டவர் நமக்கு தருவார். நம்ம என்னைக்கும் வெட்கப்பட்டு தலை குனிந்து போக மாட்டோம். நம்ம தலையை உயர்த்தக்கூடிய தகப்பனா அவர் இருக்காருன்ற நம்புங்க brothers and sisters. சரி, இப்ப இவ்வளவு நேரம் நம்ம வசனங்கள்ல இமோஷன்னா எப்படி, உணர்ச்சிகளை எப்படி காட்டினாங்க, இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு அப்படின்ற நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். இப்போ 2-3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 5 ஓகே அது இல்லை சாரி நம்ம ஏற்கனவே தாவீது எப்படி அவர் உணர்ச்சிகள்லாம் காட்டினாரு, அவர் என்னென்ன பண்ணாரு, அவரோட போராட்டங்கள் எப்படி இருந்துச்சு, ஒவ்வொரு கண்ணீரும் படுக்கையும் கண்ணீரா நிரம்பின நேரத்திலையும் அவர் கத்திரத்துல போய் ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுத்து அவர் ஆலோசனை கேட்டு அவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி போய் நின்றுட்டே இருந்தார் தாவீது. அவர் தனக்குள்ள இருக்க அந்த எமோஷன் உணர்ச்சிகள் ஒவ்வொரு விஷயம் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக காட்டினார். இப்ப எலியேசர் என்ன பண்ணார் அப்படின்றத பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல 1-6 வாசிப்போம். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு அப்ப இங்க பார்த்தோம்னா எலிஜா எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ப்ராஃபட். அவர் அவ்வளவு விஷயங்களை பண்ணாரு, அதிசயங்கள் பண்ணாரு, நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டே இருக்காரு. அவருக்கும் ஒரு போராட்டம். அவ்வளோ அந்த அளவுக்குலாம் நம்ம கிடையாது, அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தேவ மனுஷன் கிடையாது நம்மளாம். இருந்தாலும் அவருக்கு ஒரு போராட்டம் வருது. அவர் அப்படியே நொந்து போய் ஆண்டவரே நீங்க சாமி என்னோட வாழ்க்கையை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒப்படைக்கிறார். ஆனா அந்த இடத்துல அவரோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு ஒரு நொந்திருப்பாரு, விடாது நம்ம அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல கடவுள் என்ன பண்றாரு, ஒரு தூதனை அனுப்பி அவர் பட்னியா இருக்காரு, சாப்பிடாம இருக்காருன்னு சொல்லி அவருக்கு ஒரு சாப்பாடு அனுப்பி அவர் அந்த அன்பை காட்டுறாரு. சோ இங்க பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான ஒரு போராட்டங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் அவங்க எப்படி அதை வெளிப்படுத்துறாங்க. அவர் அந்த இடத்துல வேற மாதிரி ஒரு கோபத்தை வெளிப்படுத்தி கத்தி இது பண்ணி வேற விஷயம் பண்ணியிருந்தா அது எப்படி போயிருக்கும். ஆனா அவர் காட்டின இடம் எப்படி, ஆண்டவர்கிட்ட போய் நிக்கிறாரு. ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, என்னால முடியாது, நீ என்னால வாழவே முடியாது, தயவு செய்து எடுத்துக்கோங்க ஆண்டவரேன்னு சொல்லி கை ஓத்திட்டாரு. அப்ப ஆண்டவர் இறக்கப்பட்டு அவரை மேல புசிக்க வைக்கிறாரு. இந்த இடத்துல உனக்கு இன்னும் வேலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி 40 நாள் அவரை போஷிக்கிறாரு. இன்னைக்கு நம்மளுடைய போராட்டங்கள்லையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது நம்ம யோசிப்போம் brothers and sisters. சரி, லூக்கா 22ஆம் அதிகாரம் 61-62 வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கோவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஆமென். ஆமென். பேதுரு எப்பேற்பட்ட ஆளு, இயேசு கிறிஸ்துவோடயே கூட இருந்தாரு, ஒவ்வொரு அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்தவர், செஞ்சவர். ஆனா நம்ம யோசிச்சோம் அப்படின்னா இந்த சிச்சுவேஷன்ல பேதுரு என்ன பண்றாரு, கூடயே இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சிருந்தாலும் அவருக்கு ஒரு மாம்சீகமான ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ இயேசு கிறிஸ்துவ பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, அடுத்து நம்மள எப்ப பிடிக்க போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு. அப்ப அந்த இடத்துல அவர் இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி நீ என்னை 3 தடவை மறுதலிக்க போறப்பான்னு சொன்ன மாதிரி அவர் செய்யறாரு அப்படின்றத பாக்குறோம் அந்த இடத்துல. அப்ப அவருடைய மன
வேதனை எப்படி இருந்திருக்கும், எப்படி ஒரு சிச்சுவேஷனுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்காரு, அவருடைய போராட்டத்துல எப்படி இருந்திருக்காரு அப்படின்றத பார்க்கணும். அவருக்காக இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொண்டுகிட்டார். அப்புறம் போது இது வந்து பேதுருக்கே நடக்குதுன்னா நம்மளாம் எந்த ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம யோசிச்சு என்ன பண்ணணும். அப்ப அவங்ககிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு ஒரே ஒரு தஞ்சம் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். இன்னைக்கு நீங்க கண்ணீரோட இருக்கீங்களா, இயேசு கிறிஸ்து கையை பிடிங்க. இன்னைக்கு நீங்க கஷ்டத்துல இருக்கீங்களா, இயேசு கிறிஸ்து கையை பிடிங்க. இன்னைக்கு நீங்க வந்து சந்தோஷமா இருக்கீங்களா, போய் அவருக்கு நன்றி சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க இன்னும் அதிகமாக. இன்னைக்கு எப்படி முடிவெடுக்கிறதுன்னு தெரியலையா, இயேசு கிறிஸ்து போய் பிடிப்போம். எப்படி படிக்கிறது? வசனத்தை வாசிக்கும் போது, நம்ம பைபிள் எடுத்து வாசிக்க வாசிக்க, ஒருத்தவங்களும் நம்மளோட தனி ஜெபத்திலையும் நம்மளுடைய குடும்ப ஜெபத்திலையும் பைபிள் எடுத்து வாசிக்க வாசிக்க அப்பா கிட்ட இன்னும் நெருங்கி சேர முடியும். இதுக்கு ஒரே வழி, இத்தனை நேரம் நம்ம வசனம் பார்க்கறதுக்கு அத்தனத்துக்கும் ஒரே வழி இயேசு கிறிஸ்து கிட்ட அண்டி சேர்வது தான். எல்லாரும் தங்களுடைய உணர்ச்சிகளையும் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து கிட்ட போய் கொட்டிருக்காங்க. இதை விட்டு சில பேர் நிறைய உணர்ச்சி வசப்பட்டிருக்காங்க, கோவப்பட்டிருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க, தப்பான விஷயத்துக்குள்ள போயிருக்காங்க. அதுவும் பைபிள்ல இருக்கு. ஆனா அவங்களோட வாழ்க்கையெல்லாம் சொல்ற அளவுக்கு இல்லை. இயேசு கிறிஸ்துவ அண்டி போனவங்க எல்லாம் நன்றாக வாழ்ந்தாங்கன்றத பைபிள்ல பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஆனா இதை விட்டுட்டு அவங்க வழி மாறி போனவங்க, தன் கோபத்தை மனுஷரீகமாக உலக பிரகாரமாக மாம்சத்துல காட்டினவங்க எல்லாமே அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்றத பார்க்கிறோம். சரி, இப்ப பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 11-13 வசனத்தை வாசிப்போம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். அப்ப பால் வந்து எழுதுறாரு. அவர் நல்ல ஒரு கமேலியல் ஸ்கூல்ல படிச்சவர், அங்க படிச்சவர், நல்ல வசதியான ஒரு ஆள் தான். ஆனா எல்லாவற்றையும் விட்டு இயேசு கிறிஸ்துக்கு சாட்சியாக வாழணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை செஞ்சு இஸ்ரேல் மக்களும் சரி, புறஜாதி மக்களும் சரி, நிறைய இடங்கள்ல அவர் வந்து ஆண்டவரை பற்றி சொல்லி ஏகப்பட்ட அவமானங்கள், அடிகள், உதைகள்லாம் வாங்கி அவர் தன்னை இயேசு கிறிஸ்துவாக மாற்றிக்கொண்டார் நிறைய விஷயங்கள்ல. இன்னைக்கு நம்ம இப்ப ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்கள்ல ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுக்குற விஷயங்கள் என்னன்னா, நிறைய விஷயங்களை மாற்ற எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. வழக்கமா நான் சில விஷயங்களை என் மைண்ட்ல இப்படி வச்சிருப்பேன், இதை செய்யணும் அப்படி செய்யறது, இல்ல இதுதான் இப்படிதான் இருக்கணும் வாழ்க்கணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் மாத்துறாரு. அதை வந்து வேற ஒரு ஆள் சொல்லி டப்பு நம்ம மாத்திட்டோம் அப்படின்னா அதனால அது மாத்த முடியுமான்னு கூட தெரியாது. ஏன்னா நமக்குன்னு ஒரு ஈகோ இருக்கும், நமக்குன்னு ஒரு பெருமை இருக்கும், நமக்குன்னு நம்ம வச்சிருக்கிறது தான் அப்படின்னு சொல்லி நம்மளோட பார்வையில ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் மைண்ட்ல. ஆனா அது ஆண்டவர் வசனத்தின் மூலமாக சில கருத்துக்கள்ல மூலமாக நம்மளுக்கு அப்பா சொல்லும் பொழுது அது உண்மையாவே ஒரு ஆழமா இறங்குது மனசுல. அப்ப சில மாற்றங்களை மாற்றிருக்கோம் மகனே அப்படின்னு நமக்கு சொல்லும் போது அதை ரெடியா கேட்க நம்ம ரெடியா இருக்கணும், மாத்தி கொண்டு இருக்கோம். இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாலோட வாழ்க்கையில அவர் வந்து எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்தில் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும். அப்ப எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்பாக்கு சித்தம் இதான அதை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அந்த மனசோட மனரம்யமாக அதை ஏற்றுக்கொள்ள நம்ம ரெடியா இருக்கணும். பரிபூர்ணம் அடையும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அப்ப அவர் வந்து முழுமையா இருக்கிறதுக்கும் சரி, ஒண்ணுமே இல்லாம எல்லா விஷயத்திலையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால அவர் வந்து பெற்றுக்கொண்டார். அப்பேற்பட்ட ஒரு உணர்ச்சி பிரகாரமான உள்ள நம்ம விஷயத்த மாத்திக்கணும். ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த உணர்ச்சிகள் நம்ம கொண்டு போகணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு மனசு நமக்கு இல்லை அப்படின்னா நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான பயணம் ஆயிரும். நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் சந்தோஷம் சமாதானம் நிறைஞ்ச ஒரு பயணம் இயேசு கிறிஸ்துவோட இருக்குதா அப்படின்னா முழுமையாக இயேசு கிறிஸ்துவிட்ட நம்ம சரணடைய ரெடியா இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளை பலப்படுத்துறது பக்கத்துல இருக்க ஆளோ நம்ம குடும்பத்துல இருக்க ஆளோ கிடையாது. நம்மளை பலப்படுத்துறது கர்த்தர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப இன்னைக்கு நம்மளால முடியாது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்குதா, அது வந்து மொபைல் பார்க்கறதா இருக்கலாம், டிவி சீரியல் பார்க்கறதா இருக்கலாம், இல்ல சினிமா பாட்டு கேட்கறதா இருக்கலாம், இல்ல ஒரு இச்சையான விஷயம், இல்ல ஒரு
என்னால வந்து ஒரு குடும்ப ஜபத்துல உட்கார முடியல, என்னால கீழ்ப்படிய முடியல, எனக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஆவியின் கனிகளுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். அன்பு, சமாதானம், வீடிய பொறுமை, சாந்தம், எடுக்கும் சொல்ற மாதிரி அந்த ஆவியின் கனிகளுக்கு ஒத்து போக முடியாத ஒரு விஷயமா இருக்குதா? இன்னைக்கு அது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து கிட்ட ஒப்படைக்க நம்ம ரெடியா இருக்கலாம். அவருடைய பலன் மூலமாக நம்மளோட உணர்ச்சிகளை இயேசு கிறிஸ்து பக்கம் திருப்பலாம் அப்படின்னு பார்க்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, இவ்வளவு நேரம் நம்ம உணர்ச்சிகள் எல்லாத்தையும் பார்த்தோமே, இது கரெக்டான ஆள் யாரு அப்படின்னு சொன்னா அதுவும் இயேசு கிறிஸ்து தான். எப்படின்றத பார்க்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36, 38 வசனத்தை வாசிப்போம். 36 38. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீடர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஆமென். இயேசுவா பாக்குறாரு, ஏகப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, ஆட்டு ஒரு கரெக்டான ஒரு மேய்ப்பன் இல்லாம, வழி தெரியாம, இயேசு கிறிஸ்து நித்திய வாழ்க்கைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு எஜமானம் இல்லாம இருக்க அந்த இடத்துல மகள் சொல்றாரு, இந்த மாதிரி போங்கப்பா அப்படின்னு. இன்னைக்கு அதுதான் அவர் விரும்புறாரு, அதுதான் நம்மகிட்ட சொல்லியிருக்காரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதனாலதான் இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆண்டவர் பற்றி போய் அறிவிங்க, வீடுகள் போய் சொல்லுங்க, இல்ல வந்து எங்கிட்டாச்சும் எப்படியாவது நம்ம ஆண்ட சத்தியத்தை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அறிவிக்கிறதுக்கு நம்ம சென்றாதான் அதை போய் அறிவிக்க முடியும். ஆண்டவரை பற்றி நம்ம போகணும், அப்பா அப்படி சொல்லணும். ஏன்னா அவருக்கு அந்த பாரம் இருந்துச்சு. ஐயோ, இப்படி நித்திய ஜீவனுக்கு உள்ள வராம இவங்க அழிஞ்சு போயிடுவாங்களே அந்த மக்கள்னு சொல்லி அவருக்கு அந்த பாரத்தோட அந்த இமோஷனை அவர் காட்டினார். தான் பிள்ளைகளை இந்த ஆடுகளா இப்படி நிக்குதே, ஆள் இல்லாம மேய்ப்பன் இல்லாம நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் நம்ம அனுப்புறாரு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ள அந்த அன்பையும் அவர்கிட்ட இருந்த அதே இமோஷன், அதே சிந்தையோடு நம்ம இயேசு கிறிஸ்துவை போய் அறிவிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். பிரதர், நானே இங்க ஒழுங்கு இல்லை, நான் எங்க போய் அறிவிக்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்க வேணாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒழுங்கு இல்லை, ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு அப்பாட்ட அந்த கிருபையை கேட்கும் போது அப்பா நம்மளுக்கு தர ரெடியா இருக்காரு. இன்னைக்கு நம்ம அதே நேரத்துல ஆண்டவர் போய் அறிவிக்கிறதுக்கும் நம்ம ரெடியா இருக்கலாம். நீங்க சத்தியத்தை அறிவிக்கிறதுக்காக ஒரு ஆள்கிட்ட போகும்போது உங்களுக்கு சத்தியமே தெரியல, ஒழுங்காவே எனக்கே ஒழுங்கா தெரியல, நானே இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்கேன், ஏதோ 1-2 விஷயம் தெரியும்னா அந்த 1-2 விஷயத்த போய் சொல்றதுக்கு ரெடியா இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் பைபிள் வாசிச்சு கத்துக்க ரெடியா இருக்கலாம். நம்ம அறகுறையா இருக்கும் போது நம்ம இன்னும் கத்துக்கிட்டு கொஞ்சம் போய் சொல்லும் போது என்ன ஆகும்னா, நம்ம இன்னும் முழுமை அடைவோம். ஏன்னா அவங்க 4 கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு நமக்கு பதில் தெரியாது. ஆவியானதை சொல்லுங்க நம்ம கேட்போம். சரி அப்படின்னு சொல்லி வசனத்தை வாசிக்க நமக்கு சொல்லி கொடுப்பாரு ஆண்டவர். அப்ப அதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் அதிகமா நம்ம அறிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம், அந்த சத்தியத்தை போய் சொல்ல முடியும். இப்படித்தான் நம்ம வளர முடியும் சத்தியத்துக்குள்ள. நம்மளுக்கு தெரியாத ஒரு ஆளை கையை பிடிச்சி நம்ம இழுத்துட்டு வரணும் இயேசு கிறிஸ்துக்குள்ள. இது சபை மக்களை நம்ம ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை தாங்கிறதுக்கு ரெடியா இருக்கலாம். பெங்களூர் சபையா இருக்கலாம், சென்னை சபையா இருக்கலாம், திருச்சி சபையா இருக்கலாம், கோயம்புத்தூர் சபையா இருக்கலாம், எங்க திருநெல்வேலியா இருக்கலாம், எங்கா இருக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்குள்ள இருக்க சபை மக்கள் ஒவ்வொருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உதவி செஞ்சு எப்படி சத்தியத்தை அறிவிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க நம்ம ரெடியா இருக்கணும். நிறைய நேரங்களில் வந்து சபை கூடுதல் ஜஸ்ட் கூடிட்டு ஸ்தோத்திரம் போட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புறது கிடையாது. அடுத்தது எப்படி சத்தியத்தை அறிவிக்கலாம் அப்படின்றது அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். இன்னைக்கு அந்த ஆண்டவர் செஞ்சார், அவர் மேல இரக்கம் பட்டார். இது எதுக்காக நம்ம பண்றோம் அப்படின்னா, மக்கள் அவங்க ஆத்துமாக்களை காத்து கொள்றதுக்காக அவங்க மேல நம்ம இறக்கப்படணும். அந்த உணர்ச்சியை நம்ம காட்டணும், அன்பை காட்டணும். அன்புன்ற உணர்ச்சி, இரக்கம்ன்ற உணர்ச்சி, நன்றின்ற உணர்ச்சி. எதுக்கு நன்றி? இயேசு கிறிஸ்து என்னை விடுதலை ஆக்கினாரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் 2 ஆத்மா அவங்களுக்கு கொண்டு வரேன்ப்பா, அவங்களே விடுதலை ஆக்குங்க நம்ம சொல்ல நம்ம ரெடியா இருக்கணும். நம்ம ரோமர் 16ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அதுல வந்து போபே அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய பால் அனுப்புறாரு. சபையில அவங்க சேர்த்துக்கோங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க, எனக்கு உதவியா இருந்தாங்க, அவங்களுக்கு தேவையானதை நீங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சபையை வளர்க்கறது யாரு? கர்த்தர். அனுப்புறது யாரு? கர்த்தர். இப்ப இந்த இடத்துல வந்து பால் அவங்கள அனுப்பிச்சு வைக்கிறாரு. அவர் ஒரு அறிவுரை சொல்றாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னு வாசித்தீங்கன்னா, சபை மக்களை நம்பி அவர் இங்க அனுப்பிச்சு வைக்கிறாரு. என்ன சொல்லி அனுப்புறாரு? இந்த அம்மா ரொம்ப நல்லவங்க, இவங்க பாத்துக்கோங்க, இவங்களுக்கு தேவையை நீங்க செஞ்சு கொடுங்க. ஒரு செயின்ட் குடி, அதாவது ஒரு நல்ல ஒரு சகோதரி கொடுக்க வேண்டிய விஷயத்தை அவங்க கொடுத்து அவங்க கனம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு நம்மளோட சபையில
மக்கள் ஒருத்தவங்க வராங்க, ஒரு ஆத்மா உள்ள வருதுன்னா அதே பொறுப்போடையும் அதே அன்போடையும் அதே கர்த்தருக்குள் உள்ள ஒரு கவனத்தோடையும் அவங்களை நம்ம கவனமா பாத்துக்கிறது நம்ம சபை மக்களோட பொறுப்பு. ஏதோ ஒருத்தவங்க வந்துட்டாங்க புதுசா, ஸ்தோத்திரம் அப்படி பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு போறது கிடையாது. அவங்களோட உட்காந்து கிறிஸ்துவ பற்றி பேசி அவங்க என்ன நிலைமையில இருக்கிறாங்க, எப்படி நிலைமையில இருந்து வந்தாங்க, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அவங்களுக்கு பாரமா அவங்களுக்கு ஜெபிக்க ஜெபம் தேவைப்படுதா, விடுதலை தேவைப்படுதா நம்ம அறிஞ்சு சபையா நின்று அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கும் நம்ம ரெடியா இருக்கணும். லூக்கா 22ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவதே என்று ஜெபம் பண்ணினார். ஆமென். 22:44 வாசிங்க சிஸ்டர். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. ஆமென். ஆமென். அப்ப கவனிங்க, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டு, நம்ம என்ன இயேசு கிறிஸ்து நிறைய பேர் நினைச்சுக்காங்க இன்னைக்கு வேற மருத்துவ மக்கள்கிட்ட கேட்டோம்னா, இயேசு கிறிஸ்து கடவுள் தான் சொல்றீங்க, அவர் எப்படிப்பா அதெல்லாம் கடவுள் செத்தார் உயிரோ வந்துட்டார், அப்ப வந்து அவர் அதெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு ஆள் தான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இங்க அப்படி கிடையாது. அவர் மனுஷ அவமானங்களையும் அசிங்கங்களையும் வேதனையும் பட்டார்ன்றதான் பார்க்கிறோம். அவர் மிகவும் வியாழப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை எப்படி ஆச்சு, ரத்தத்தின் பெருந்துளியாக தரையில் விழுந்தது. அப்ப எந்த அளவுக்கு அவரு ஒரு இமோஷன் ஆயிருப்பாரு, அவருக்கு எவ்வளவு ஒரு டென்ஷனான ஒரு சிச்சுவேஷன், ஒரு பயம், அப்பேற்பட்ட ஒரு விஷயங்களையும் அவர் எங்க போய் காட்டினாரு, பிதாவாகிய தேவனிடத்துல போய் நின்று காட்டினார். அதை நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயம், நமக்குள்ள இருக்க ஒவ்வொரு விஷயங்களையும் இயேசு கிறிஸ்து போய் காட்ட நம்ம ரெடியா இருக்கணும். அவர்கிட்ட காட்டுறது அப்படின்னா இயேசு கிறிஸ்து போய் சண்டை போடுறது கிடையாது. அவர்கிட்ட ஆண்டவரே என்னுடைய போராட்டங்கள் இப்படி இருக்குதே, நான் என்ன செய்யணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் எல்லாத்தையும் மாற்றுவார் அப்படின்றத பார்க்கணும். சரி, இப்ப எப்படி நமக்கு வந்து இவ்வளவு நேரம் நான் வந்து அந்த இமோஷனை எப்படி காட்டணும், என்ன பண்ணணும், கிறிஸ்துக்குள்ள என்ன பண்ணணும், யார் யார் எப்படி காட்டணுன்றது பார்த்துட்டோம். இப்ப சில நெகட்டிவ் இமோஷன் இருக்கும், நமக்குள்ள ஒரு கெட்ட சில விஷயங்கள் இருக்கும், பொறாமை இருக்கும், கசப்பு இருக்கும், அடுத்தவங்களை கெடுத்து விடுற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும், நிறைய வஞ்சகமான விஷயங்கள் நமக்குள்ள இருக்கும்ல. அதெல்லாம் எப்படி சரி பண்றது கிறிஸ்துவுக்குள் அப்படின்றதையும் பார்க்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். ஆமென். நான் சொன்ன மாதிரி நமக்குள்ள இருக்கும் ஒவ்வொரு நெகட்டிவான ஒரு இமோஷன்ஸ் இருக்குதா, நெகட்டிவான உணர்ச்சிகள் நமக்குள்ள இருக்குதா, அப்ப எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இதை யாருக்கு தெரியப்படுத்தணும்? இன்னைக்கு நீங்க பயங்கர கோபமா இருக்கீங்க, செம்ம டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னா வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைகள்கிட்டயோ பக்கத்து வீட்டுக்காரங்களையோ வேலை செய்யறவங்கள்ட்ட போய் காட்டாதீங்க. அதை இயேசு கிறிஸ்துவிட்ட கொண்டு போய் நில்லுங்க. எப்படி ஆண்டவரே இப்படி பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி என்ன ஆகும் தெரியல, ஒரு பயமா இருக்கு அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்தோத்திரத்தோடும் கூடிய ஜெபத்தினாலே விண்ணப்பத்தினாலும் நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளும். அப்ப நமக்கு தேவ சமாதானம் வரணும் அப்படின்னா அது கிறிஸ்துவிட்ட இருந்து தான் வரும். அப்ப அந்த கிறிஸ்துவிட்ட இருந்து வரணும்னா நம்ம அந்த கிறிஸ்துவிட்ட போய் ஒப்படைக்கணும் இத்தனை விஷயங்களை. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம கிட்ட சமாதானமே இல்லை அப்படின்றது தெரிஞ்சும் நம்ம பல போராட்டங்கள்ல போராடி கண்ட விஷயத்தை செஞ்சு அதை உலக பிரகாரமா மானுஷரீகமா மாம்ச சிந்தையில நம்ம செயல்பட்டு வெளிப்படுத்திடுறோம். அப்புறம் எங்க சமாதானம் வரும்? மனுஷனுக்கு இருக்க சமாதானம் கூட வராது. இங்க எங்க தேவ சமாதானம் வர்றது? அப்ப தேவ சமாதானம் நமக்குள்ள வரணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்க ஒவ்வொரு உணர்ச்சிகளும் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக கொண்டு போய் வச்சு விண்ணப்பத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் ஜெபத்தோடும் ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வைக்கும் பொழுதுதான் அவர் நம்ம இருதயங்களை என்ன பண்றாரு, தேவ சமாதானத்தையும் சிந்தையும் கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கணும். அப்ப எப்படி இந்த நெகட்டிவான இமோஷன், நெகட்டிவான இந்த தப்பான உணர்ச்சிகள்
தீங்குக்கு ஏற்படுத்தக்கூடிய உணர்ச்சிகளை எப்படி இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்து அடக்கி காமிக்கணும்ன்றது வசனத்தை சொல்லித்தரணும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9-10 வாசத்தை வாசிப்போம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆமென். My grace is sufficient for you சொல்லி வசனம் அறியறதுப்போம். என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லி வசனம் பார்த்துருப்போம். எதுக்காக எங்க போதும் எப்ப அப்படின்னா, பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். இன்னைக்கு நம்மளுடைய பலவீனங்கள் என்னன்றது கர்த்தர் அறிஞ்சிருக்காரு. அப்ப அந்த பலவீனங்கள் அதிகமா நமக்குள்ள இருக்குதா? கவலைப்படாதீங்க, அதான் சந்தோஷமான விஷயம். இயேசு கிறிஸ்து அந்த குறைவுகளின் நிறைவாக அவருடைய பலத்தினால் நம்ம ஆசுகிறார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பிரதர், எனக்கு பேசவே வராது, நான் எங்க போய் சத்தியம் சொல்றது அப்படின்னு சொல்ற இருக்கிற நமக்கும் இயேசு கிறிஸ்து பேசுவார். அவருடைய பலத்தை கொடுத்து நம்மளை மறைச்சு அவர் பேசுவார். பிரதர், எனக்கு அன்பு காட்டவே தெரியாது, வாயை திறந்தாவே கோபமா வரும், காய திறந்தாவே கெட்ட வார்த்தை வரும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோட பலத்துல அவர்கிட்ட சரணடைஞ்சோம்னா உங்க வாயை திறந்தாவே வசனம் வர்ற மாதிரி அப்பா அவருக்கு நாட்டுவார். அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை அது? நம்ம வாயை திறந்தாவே கோபமும் கெட்ட வார்த்தையும் வர அந்த நாவல நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா, அவர்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது வாயை திறந்தா வசனம் வர அளவு கொண்டு வருவார்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். நம்மள நடத்துவார். இது ஒரு விளையாட்டுக்கு நான் காமெடியை சொல்லலை. இயேசு கிறிஸ்து வாழ முடியும். எப்படி? அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் அப்படின்னு போட்டிருக்கார். அப்ப எவ்வளோ நிந்தை நெருக்கம் துன்பம் எது வந்தாலும் இடுக்கண்கள் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவோட பலன் எனக்கு இருக்கும். இன்னைக்கு உங்க மேலேயே இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம செய்ய வேண்டிய விஷயம், நம்மளுடைய உணர்ச்சிகளை கரெக்டா இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக திருப்புங்க. உலக பிரகாரமான மனுஷங்கள் மேலேயோ நமக்கு எதிராக இருக்க சத்துரு கிட்ட காட்டுறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம், இயேசு கிறிஸ்து கிட்ட போய் நம்ம நிக்கணும். அத ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோட ஆவியின் கனியில் அதை காட்டணும் அப்படின்றத நான் சொல்றேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு எப்பேர் சிச்சுவேஷன் நம்மளுக்கு வந்தாலும் நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு அவர் நமக்கு நேசிச்சு கொடுக்குறாரு. இது எதுக்காக நம்ம கொடுக்குறாங்க? அதை அவருடைய அந்த பிளான், அவர் நம்ம வச்சிருக்க ஒரு அழைப்பு, இதெல்லாம் நம்ம கவனிக்கும் பொழுது இந்த எமோஷன்ஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் நமக்காக எதையும் செய்யக்கூடிய தகவனா இருக்கார். சரி, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-4 வசனத்தை வாசிப்போம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஆமென். இது எப்படிப்பட்ட உணர்ச்சிகளுக்காக சொல்றது? கவனிச்சு பார்ப்போம் திருப்பி. என் சகோதரரை, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று. அப்ப நம்ம விசுவாசம், ஃபெய்த் அப்படின்ற ஒரு எமோஷனோட நம்ம என்ன பண்ணணும்? அப்பா மேல நம்ம காத்துக்கொள்ளணும். அதே பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். பொறுமையா நின்று, ஓகே எனக்கு தருவார் ஆண்டவர் என்னுடைய சொல்லி பொறுமையா நம்ம எண்ணணும். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அப்ப இங்க பொறுமையை கத்துக் கொடுக்குறாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சில விஷயங்கள்ல பொறுமையா இருக்கணும், நமக்கு பேஷன்ஸா இருக்கு. அப்ப இந்த உணர்ச்சியை இயேசு கிறிஸ்து எப்படி கத்துக் கொடுக்குறாரு நமக்கு? அவருக்கு சொல்படி கேட்டு அவர் கீழ்ப்படியும். நிறைய இன்னைக்கு காலையில ஒரு வித யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பேர் இன்னைக்கு கிரேஸ் பிரீச்சிங் சொல்லி பேசுறாங்க. கிருபை சம்பந்தப்பட்ட ஒரு
காஸ்பல் அறிவிக்கு சர்ச் சொல்ல நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க. நீ எதுவும் பண்ணாத, உனக்காக ஆண்டவர் எல்லாம் பண்ணிட்டாரு, நீ விசுவாசிக்க மட்டும் செய்ய, ஆண்டவர் எல்லாம் பண்ணிட்டாரு, கிருபை தாங்கும், அவர் கிருபை உன்னை தாங்கும். அதாவது நீ தப்பே பண்ணாலும் நீ அதுக்கு பெருசா எடுத்துக்காத, கிருபை இருக்கு, கர்த்தர் கிருபை இருக்கு அப்படின்னு. நான் நல்லா கவனிச்சு பார்ப்போம். கர்த்தர் கிருபை கண்டிப்பா இருக்கு, அதுல இல்லைன்னு நான் சொல்லலை. அந்த கிருபை யாருக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு வசனம் இருக்கு. The humble will receive grace அப்படின்னு வசனம் இருக்கு. அதாவது யார் தாழ்த்தப்பட்டு தாழ்மையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கிருபை அளிக்கப்படும். அதே இடத்துல இன்னொரு கஷ்டம் பார்த்தோம் அப்படின்னா, ஆதாம் ஏவாள் ஏன் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள போனாங்க அப்படின்னா, முதல்ல கீழ்ப்படியாத தன்மை. அப்போ ஒபீடியன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஆண்டவருக்கு ஒபே பண்றதும் கிருபையும் லிங்க் பண்ணுவாங்க. அது தப்பான விஷயம். ஆண்டவர் ஒபே பண்ணணும் அப்படின்னா அவருக்கு கீழ்ப்படியது பண்ணி தான் ஆகணும். 2 கட்டளை கொடுத்துருக்காருன்னா அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதுக்காக கிருபை வந்து அந்த 2 கட்டளையை மறைச்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவருக்கு ஒபீடியன்ஸ் தனி, கிருபை தனி. நீ ஒபீடியன்ஸ் பண்ண உனக்கு கிருபை அதிகமாகவே இருக்கு. ஒபீடியன்ஸ் இல்லாத இடத்துல ஒண்ணுமே கிடையாது அந்த இடத்துல. ஆனா இன்னைக்கு நிறைய மக்களை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி சபைகள் நிறைய இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, கிருபை பேசி நம்மள ஆண்டர் விட்டு விலக்கி அவருக்கு சொல் பேச்சு கேட்காத அளவுக்கு நம்ம மாத்திடுறாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு கீழ்ப்படியே நம்ம ரெடியா இருக்கணும். சரி, இப்ப எப்படி இந்த ஒரு பாசிட்டிவான விஷயம், இந்த இமோஷனை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு ஆவிக்குரிய ஒரு ஒழுக்கத்தின் பிரகாரம் நம்ம வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதலாக வரதே ஆவியின் கனி தான். ஸோ ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. அப்ப நம்ம ஆவியின் கனிக்குள்ள நுழைஞ்சிட்டோம். நம்ம உணர்ச்சிகளை அழகா இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக வச்சு அந்த ஆவியின் கனியை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாவே நமக்கு வந்து எந்த விதமான விஷயத்துக்கும் நல்லது தேவையில்லை. நமக்கு விரோதமாக எந்த விதமான ஒரு லா, எந்த விதமான இதுவும் விரோதமான பிரமாணமும் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. அப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயம், நம்ம உணர்ச்சிகளை எப்படி கனியா மாத்துறது, என்னுடைய கோபமான உணர்ச்சிய எப்படி அன்பா மாத்துறது, என்னோட துக்கமான அந்த உணர்ச்சிய எப்படி சந்தோஷமா மாத்துறது, எனக்கு வந்து சமாதானமே இல்லாம எரிச்சல் ஆகிற கசப்பான அந்த உணர்ச்சிய எப்படி சாந்தமும் சமாதானமா மாத்துறது, எனக்கு இச்சை அடக்கமே இல்லை, எல்லாத்தையும் பார்த்து எனக்கு ரொம்ப அப்படி இதா இருக்கு பிரதர், ஒரு சாப்பாடா சரி, உலகத்தின் கண்களின் இச்சையா இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்தா எனக்கு அப்படி இருக்கு அப்படின்னா அது எப்படி இச்சை அடக்கமா மாத்துறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நெகட்டிவான அந்த இமோஷனை எப்படி பாசிட்டிவா இயேசு கிறிஸ்துவுக்குள் கனி கொடுக்க முடியும் அப்படின்னா ஆவியின் கனிகளை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். அதை தரணும், கனி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக அதை நம்மளுடைய ஒவ்வொரு உணர்ச்சிகளும் வைக்கும் பொழுது ஆவியின் கனி அப்படின்றது நமக்குள் கனி கொடுக்கப்படும் அப்படின்றத நம்ம சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆமென். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம். எப்படி ஒரு சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டுன்னு எப்படி நீங்க அறிஞ்சுக்குவீங்க? ஏதோ தாய் சொல்லிட்டான்றதுக்காக நம்ம சொல்லிட முடியுமா? நம்ம அறிஞ்சுக்க முடியும். எப்படி அப்படின்னா, இந்த உண்மையான அன்பு, சந்தோஷம் கடவுள்கிட்ட இருக்கு. அவரோட இந்த ஆவிக்குரிய இந்த நல்ல ஒழுக்கத்தை நம்ம கத்து ஜெபத்திலையும் பைபிள் வாசிக்கிறதுலையும் நம்ம என்ன பண்ணணும், ஆவியின் கனியை வளர்க்கறதுக்கு ஒரு ஏக்கத்தோட நம்ம நிற்கும் பொழுது அப்பா நமக்கு என்ன கொடுக்குறாரு, உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை நமக்கு கொடுக்குறாரு. உங்களுடைய வலது பரிசில் நித்திய பேரின்பம் உண்டுன்னு சொன்ன இந்த நித்திய பேரின்பத்தை நமக்கு தராருன்றது இந்த வசனத்தின் மூலமா பார்க்கிறோம். சரி, இப்ப அவர் நம்மகிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆமென். அப்ப இது என்ன உணர்ச்சி? சந்தோஷமா இருக்கிறது, ஜாய். இது எங்க இருக்கு? ஆவியின் கனியில இருக்கு. அப்ப திருப்பி என்ன சொல்றாரு? கவலைப்படாத, அழாத, கோவப்படாத, துக்கமா இருக்காத, பொறாமப்படாத, நேசி. நான் சொல்ற ஒரே விஷயம், நீ என்ன பண்ணும், என்னுடைய மகன் மகள் நான் சொல்றது கேளு,
rejoice in the Lord always. I will say again, rejoice. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். அப்ப நம்ம நீ பண்ண வேண்டிய விஷயம் என்ன, brothers and sisters? நம்ம சந்தோஷமா இருக்கணும். நம்மளை சுத்தி துக்கம் இருக்கும், நம்மளை சுத்தி கஷ்டம் இருக்கும், நம்மளை சுத்தி வேதனை இருக்கும், நம்மளை சுத்தி பொறாமை இருக்கும், நம்மளை சுத்தி எரிச்சல் இருக்கும், நம்மளை சுத்தி ஒவ்வொரு மோசமான காரியங்கள், வியாதிகள், கவலைகள், பயம் எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. அப்படின்னா என்ன? கர்த்தர் மேல் விசுவாசமா இருந்து அவர் சொன்னுக்கு கீழ்ப்படியும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சந்தோஷமான விஷயம் நடக்கும் அப்படின்றது வசனத்து மூலம் பார்த்துட்டோம். சரி, இப்ப கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 15-17 வாசிப்போம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிந்துள்ளவர்களாயும் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி, வார்த்தையினால் ஆவது கிரியையினால் ஆவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். ஆமென். ஆமென். அப்ப தேவ சமாதானம் உங்கள் இருதயங்கள் ஆளக்கடவது. இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். இன்னைக்கு நம்ம அடிக்கடி நம்ம சொல்றது என்னன்னா, நம்ம சபையில் இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பர்சன் சிஸ்டர்ஸ் என்ன பண்றோம், ஒரு அங்கத்தனமா நம்ம இருக்கிறோம், தேவனுடைய சபை, தேவனுடைய அங்கத்தனமா நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம என்ன சொல்லணும்? கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய்ப்பதாக. சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாடல்களாலும் ஒருவருக்கு பொறுத்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இதயத்தில் கர்த்தரை பாடி துதிங்கள். இன்னைக்கு பக்தியுடன் பாடி போட்டிருக்கு. அப்படின்னா எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒருவருக்கொரு இந்த உணர்ச்சிகளை இயேசு கிறிஸ்துக்குள் கொண்டு வரும் பொழுது நிறைய நம்ம திசைகள் மாறுற நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியது எப்படின்னா, கர்த்தருக்குள் எப்படி நம்ம இருக்கிறது அப்படின்னா, நம்ம ஞான பாடல்களை பாடி சங்கீதங்களை வாசித்து என்ன பண்ணணும், ஒருவருக்கு தேற்றிக்கொள்ள நம்ம ரெடியா இருக்கணும். அதனால சபை கூடுதல் நம்ம சொல்றோம் அடிக்கடி. ஏன் சபை கூடுதல் சொல்றோம்? இன்னைக்கு நான் ஒரு பக்கம் இருப்பேன், நீங்க ஒரு பக்கம் இருப்பீங்க. ஒரு சபைன்னு வரும்பொழுது ஒருத்தவங்க வரும், வாரம் மீட் பண்ணுவோம். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சாரு, நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்ல போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க நன்றி சொல்லி அவங்களோட டெஸ்டிமனிஸை சொல்லி பிரேயர் தேவைப்பட்டா பிரேயர் பண்ணி, ஸோ இந்த மாதிரி ஒரு அன்பை பரிமாறிக்கொள்கிறோம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அப்படின்றத பார்க்கலாம். வார்த்தையினால அல்ல, கிரியையினால அல்ல, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே செய்து. அப்ப கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தை நம்ம செய்யணும்னா, ஒரு நல்ல விஷயத்த நம்ம இயேசு கிறிஸ்து நாமத்தை நம்ம செய்யறேன்ப்பா அப்படின்னு செய்ய முடியும். அப்படி செய்யறதுனால என்ன ஆகுது? அந்த இடத்துல அன்பு வருது, சமாதானம் வருது. ஆண்டவருக்குள்ள ஒருவருக்குள்ள நம்ம விட்டு கொடுத்து அதை இந்த உணர்ச்சியை ஒரு அன்போடும் ஆவியின் கனியை அங்க காட்டுறதுக்கு முடியும் அப்படின்றது பார்க்கணும் அந்த வசனத்துல. சரி, இப்ப போராட்டமான காலத்துல எப்படி இயேசு கிறிஸ்துவோட வசனங்கள் நம்மள தேற்றுது. அப்ப அந்த போராட்டமான ஒரு விஷயம், கஷ்டங்கள், போராட்டங்கள், அந்த இடத்துல உணர்ச்சிகள் எப்படி இருக்கும், ரொம்ப மோசமா, ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு. சோ அந்த மாதிரி நேரங்கள்ல எப்படி அவருடைய வசனம் நம்ம தேற்றுது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஏன்னா அவர் அறிஞ்சிருக்கார், அதே போராட்டத்தை அவரும் போராடினாரு, அதே கஷ்டத்தையும் கண்ணீர்களையும் வேதனையும் பார்த்தவரு நமக்கு சும்மா வெறுமனே செஞ்சு காட்டிட்டு போயிட்டு வசனத்தையும் கொடுத்திருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஆமென். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர் கர்த்தர் சமமா இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். அப்ப ஆண்டவர் தெரியும் யாரோட மனசு உடைஞ்சிருக்கு, யாரோட இருதயத்துல வேதனை இருக்கு, எப்படி அவங்களோட ஆவி நொறுக்கப்பட்டிருக்குன்னு அவர் தெரிஞ்சிருக்கு. சோ அதனாலதான் அவர் அப்ப நம்மளுடைய எமோஷன், நம்மளோட உணர்ச்சி அறிந்த தேவனா இருக்கனாலதான் அவர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு சமீபமா இருக்கேன்ப்பா அப்படின்றாரு. அப்ப அவர் ரட்சிக்க வந்திருக்காரு, ரட்சிப்பை தராரு, நம்ம சமீபமா இருக்கேன்னு சொல்லி வசனத்தின் மூலமா நமக்கு என்ன கொடுக்குறாரு, ஒரு கேரண்டி கொடுக்குறாரு. நம்மளை விட்டு போகல. அவர் நம்மளோட வேதனையும் கஷ்டத்தையும் புரிஞ்சனாலதான் அந்த வசனத்தை கொடுத்திருக்காரு. அப்ப நம்மளுடைய போராட்டங்களுக்கு கவலைப்பட வேணாம், அப்பா அதை அறிஞ்சிருக்கிறாரு. நம்ம மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சு அவர் அதை செய்யக்கூடிய தரப்பனா இருக்காரு. நம்ம செய்ய வேண்டிய விஷயம் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். சரி, சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும்
பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆமென். அப்ப இன்னைக்கு நீங்க மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்கிறீங்களா? பொல்லாப்புக்கு பயப்படாதீங்க. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு உங்களோட தேவரீர் இருக்கிறார். உமது கோலும் உமது கடியும் என்னை தேய்க்கும் சொல்றது போல இன்னைக்கு அப்பா உங்களை தேற்ற ரெடியா இருக்காரு. இன்னைக்கு உங்களுடைய இமோஷனை உங்களுடைய உணர்ச்சிகளை இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்ம ஒப்படைக்கும் பொழுது அவர் அதை பாதுகாத்துக் கொள்கிறார் அப்படின்றதை நம்ம பார்க்கணும். சரி, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கலாம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆமென். அப்ப இன்னைக்கு நமக்கு வர ஒவ்வொரு உபத்திரவங்கள் எல்லா விஷயத்துக்கும் நமக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரே ஒருத்தர் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து அப்படின்றத அறிஞ்சுக்கிட்டோம். இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்மளோட உணர்ச்சிகள், அது கோபமா இருக்கலாம், அழுகையா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், கஷ்டங்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்ம ஒப்படைக்கும் பொழுது அவர் நமக்கு தேவ சமாதானத்தை தருகிறார். ஒண்ணு, நம்ம இந்த கஷ்டமான ஒரு பாதையில இருக்கும் பொழுது நமக்கு நெகட்டிவான உணர்ச்சிகள், ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்த எல்லாத்தையும் பாசிட்டிவா மாத்துறதுக்கு ஆவியின் கனியை நம்ம பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கணும். அதை வளர்த்து கொள்ள ரெடியா இருக்கணும் இயேசு கிறிஸ்துக்குள். 3வது முக்கியமான விஷயம், நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சொல்றாங்க. அதை நம்ம சந்தோஷமா இருக்க செய்யப்படலாம். இன்னைக்கு என்னை மறைச்சு ஆவியான பேசுனதுக்காக நான் நன்றி செலுத்துறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகா பரிசுத்தமும் இரக்கம் உள்ள தேவாய தேவனே உங்களை உயர்த்துக்கிறோம்ப்பா. இதை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. இவரே எத்தனையோ விஷயங்கள்ல நாங்க உமக்கு விரோதமாக நாங்க செயல்பட்டிருக்கோம். சத்துருக்களா இருக்கிற போதே நீங்க எங்களை நேசித்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். எங்களோட இந்த கூட இருந்து எங்களோட வலி, வேதனைகள், கஷ்டங்கள், சந்தோஷம் எல்லாத்தையும் நீங்க அறிஞ்சிருக்க தகப்பனப்பா. எங்களோட வாழ்க்கைன்ற பரிமாணத்துல பல விதமான காலகட்டங்களை தாண்டி வந்தாலும் இன்னும் உன் வருகை வரைக்கும் நாங்க அதை காத்துக்கொள்ள கொடுக்கிறோம் ஆண்டவரே. குடும்பமாக நாங்க ஒரே சபையாக உம்மோடு நாங்க கனெக்ட் ஆயிருக்கோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல எங்களை தாழ்த்துகிறோம். உங்களுடைய வசனத்தினால் எங்களை ஆசிரியர் நன்றி செலுத்துகிறோம். தேவரே, எங்களுக்குள்ள இருக்க குறைவுகளை நீங்க நிறைவாக்குங்க. ஏன்னா எங்களுடைய பலன் உம்முடைய பலனா இருக்கப்பா. உம்முடைய பலத்தினால் தானே ஆண்டவரே எங்களை உயர்த்தி கொண்டிருக்கீங்க. நாங்க அற்ப மனுஷங்க ஆண்டவரே. நாங்க வெக்கப்பட்டு தலை குனிந்து போகாதபடி தேவரே எங்க தலையை உயர்த்துவதற்காக நன்றி செலுத்துறோம் தகப்பனே. உங்களை உயர்த்துகிறோம். எப்படியாவது எதை செஞ்சாலும் நாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படாலும் நாங்க செய்ய கிருபை தாங்க ஆண்டவரே. எதை செஞ்சாலும் உங்களுக்கு பிரியமான காரியத்தை செய்ய கிருபை கொடுங்க ஆண்டவரே. எந்த நேரத்திலையும் நாங்க உண்மை வெட்கப்படுத்துறபடியோ துக்கப்படுத்துறபடியோ நாங்க செஞ்சிடாதபடி தேவரே எங்களை தாழ்த்துக்கிறோம் தகப்பனே. வசனத்தினால எங்க நடத்தி செல்லுங்க தகப்பனே. நீர் எங்களோட கூட இருங்க. இஃப் காட் வாண்ட் டு பிளஸ் நோ ஒன் கேன் கர்ஸ் சொன்னது போல ஆண்டவரே, நீங்க எங்களோட இருந்தா யாரும் சபைக்கு நீங்க எங்களோட கூட இருங்க. எங்களை கொடுத்திருக்க எந்த கட்டுகளா இருந்தாலும், எந்த பிசாசின் கட்டுகளா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க அப்பா. உங்களுடைய நாமத்துக்கு ஆசீர்வதிக்கிறேன். தொடுங்க ஆண்டவரே. குடும்பத்தில் சந்தோஷம், சமாதானத்தை நிரப்புங்க ஐயா. உங்களை தேடி வர கிருபை கொடுங்க. எப்படியாவது ஒரு ஆத்மாவை உங்களுக்குள் நாங்க கொண்டு வர கிருபை தாங்க. எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க வசனத்தை. அப்பாவா இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களோட கூட இருந்து பலப்படுத்துறதுக்கு நன்றி செய்யுங்க. உங்க கையில ஒப்படைக்கும். ஜாதிப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவத்தை சுகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் எல்லாத்தையும் இயேசு மாத்திரம் வேண்டிக்கொண்டு நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord, brothers and sisters. Amen. Amen. Praise the Lord. 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 Praise the Lord, brother. Thank you. Praise the Lord. Praise the Lord, brother. 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 Praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord, brother.